விட்டு நம்ம நல்லா இப்போ கையில் ஓட்டாமல் நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் கலக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவுலேருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் துவைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட கண்ணு கரண்டியில் வச்சு நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுக்குங்க. எல்லா சைடும் மொந்தமாக இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இடையில வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் முக்கோணம் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு எடுத்து இப்படி நல்லா சேர்த்து அமுத்தி விட்டுக்குங்க. கீழே இருக்கிற 3வது பக்கத்தை இப்படி சேர்த்து உள்ள அந்த ஸ்டஃபிங் தெரியாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சமோசா ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.